இவங்க 2 பேருமே எஸ்கேப் ரூம் கேமை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வருவாங்க. அங்க ரூம் எடுத்து தங்கும்போது இவனுக்கு ரூம்ல ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ற மாதிரி இருக்கும். அந்த ரூம் ரொம்பவே சின்னதாகி இவனை போட்டு அமுக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் முழிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. மறுநாள் காலையில இவங்க எஸ்கேப் ரூம் இருந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஒருத்தன் இவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசி இந்த பொண்ணோட வாட்சை அடிச்சுட்டு போயிடுவான். அந்த பொண்ணோட வாட்சை அவங்க அம்மா கொடுத்ததுனால அந்த வாட்ச் எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. அப்போ அந்த ட்ரெயினோட கதவு க்ளோஸ் ஆயிடும். அந்த திருடனும் எஸ்கேப் ஆயிடுவான். இவனும் தன்னோட வாட்ச் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துல 4 பேர் இருக்கிறத பாப்பா. இந்த ட்ரெயின்ல எதுக்காக 4 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயின்ல நிறைய வித்தியாசமா சில விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு இது ட்ரெயின் தானா அப்படின்ட்டு டவுட் வரும். அது மட்டும் இல்லாம இவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட் வந்து இந்த ட்ரெயினை விட்டு தனியா பிரிஞ்சு போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரெயின்ல இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா முடியவே முடியாது. இவங்க மறுபடியும் இந்த எஸ்கேப் ரூம்குள்ள நல்லாவே மாட்டிக்கிறாங்க.